கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, முன்னுரையிலே உங்களுக்கு நான் சொன்னது போன்று இன்று பொது நிலையினர் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம். அப்படி என்றால் இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் என்பது பொது நிலையினரை முன் நிறுத்திய முக்கியத்துவம் கொடுத்த ஒரு திருச்சங்கம். அந்த திருச்சங்கத்தில்தான் மக்கள் அனைவரையும் இணைத்து திரு அவை என்றால் என்ன என்பதை நமக்கு தெளிவுபட தெரிவித்த ஒரு சங்கம். அதிலே ஆயர்கள், குருக்கள் என்று இறைமக்கள் எல்லோருமாக ஒன்றாக கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒரு வட்ட நிலை திருச்சபை. அதற்கு முன்பாக படிநிலை திருச்சபை. இவர்கள் மேலாக இருக்கின்றார்கள், இவர்கள் அடுத்து இருக்கின்றார்கள், இவர்கள் கீழாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் வகைப்படுத்தி திருச்சபையை புரிந்து கொண்டார்கள். இது பிரமிட் திருச்சபை அமைப்பு. ஆனால் இப்பொழுதெல்லாம் வட்ட திருச்சபை அமைப்பு என்பதை கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் அவரவர்களுக்கும் உரிய ஒரு பங்கும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, திருவழிபாட்டிலே நாம் பார்க்கின்றோம், குருவானவர் திருப்பலியை தலைமையேற்று கொண்டாடுகின்றார். வாசகங்கள் வாசிக்கின்றவர்கள், பாடல்களை பாடுகின்றவர்கள், பதிலுரை சொல்கின்றவர்கள், பீடச் சிறுவர்கள், காணிக்கை கொடுக்கின்றவர்கள், மேலுமாக இதற்கெல்லாம் உதவி செய்கின்ற நம்முடைய பின் அறையிலே இருக்கக்கூடிய உதவி செய்கின்ற உபதேசியார்கள் அல்லது வேதியர்கள், சக்ரிஸ்டன்ஸ், இன்னும் திருப்பலிக்கு பீடத்திற்கு தயாரிக்கின்றவர்கள், அருட்சகோதரிகள் என்று எல்லோரையும் இணைத்ததுதான் அன்புக்குரியவர்களே திருச்சபை என்பதும் திரு அவை என்பதுமாக நாம் கொள்கின்றோம். இதிலே மிக முக்கியமான ஒன்று யார் என்றால் பொது நிலையினர். எனவே பொது நிலையினர் இங்கே இல்லை என்று சொன்னால் குருக்களுக்கு இங்கே வேலையே கிடையாது. குருக்களுக்கு வேலை இல்லைன்னாக்கா இயேசு கிறிஸ்துவுக்கே வேலை கிடையாது. ஆக அடிப்படையிலே நீங்கள் தான் அஸ்திவாரம் என்பதை உணர்ந்து இன்றைக்கு இந்த பொது நிலையினர் எதிலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் அரசியலிலே இருக்கின்றார்கள் அல்லது ஆட்சி அமைப்பிலே இருக்கின்றார்கள்? இப்பொழுதெல்லாம் தேர்வுகள் எழுதி ஆட்சி புரிகின்ற அந்த இயந்திர அமைப்பிலே இருக்கின்றார்கள். த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பீப்புள் நாம் என்றுதான் இதுவரைக்கும் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி கிறிஸ்தவர்களே வரக்கூடாது என்ற நிலைக்கு ஒரு சில பேர் கங்கணம் கட்டி கொண்டு எப்படியெல்லாம் தள்ளி வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சாத்தான் சண்டை போடலாம், ஜெயிக்க முடியாது. உண்மை ஜெயிக்கும், நீதி ஜெயிக்கும், நேரமாகும், காலமாகும். ஆனால் கடவுள் யார் பக்கம் இருக்கின்றாரோ அல்லது கடவுள் பக்கம் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி கொள்வார்கள். இதில் மாற்றம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் இங்கே இருக்கின்றவர்களில், இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்றவர்களில் ஏதோ ஒருவர், என் முன்பாக இருக்கக்கூடியவர் திருவாளர் ஜோசப் வெங்கடேஷ் அவர்களை தவிர வேறு யாரும் நேரடியாக இந்த அரசியலிலே ஈடுபடுகின்றதாக எனக்கு தெரியவில்லை. ஏன் என்று சொன்னால், நமக்கெல்லாம் என்ன நினைப்பு என்று சொன்னால், அரசியல் என்றால் சாக்கடை. அந்த சாக்கடையிலே போய் யார் விழுவது, அது வேண்டாம் என்று நாம் ஒதுங்கி விடுகிறோம். சாக்கடை சேர்ந்து கொண்டே இருந்தால் நாற்றம்தான் அடிக்குமே ஒழிய சாக்கடை எப்பொழுது அது சுத்தமாவது, அதை எப்பொழுது அகற்றுவது, அதை எப்பொழுது சரி செய்வது, அது ஏன் நீங்களும் நானுமாக இருக்கக்கூடாது? ஒருவேளை நேரடியாக நாம் அரசியலில் ஈடுபட முடியவில்லை என்று சொன்னாலும் அன்புக்குரியவர்களே, நாம் அரசு என்ற அந்த இடத்திலே அமர்த்துகின்றவர்களை மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். சமீபத்திலே நடந்த தேர்தல் அதற்கு நமக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்தது. எல்லோரும் வாக்களித்து சிறப்பாக இந்த அரசு அமைய வேண்டும் என்று நாம் நினைத்தோம், நாம் சாதித்தோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவர்கள் அதில் ஈடுபடுகின்ற பொழுது, வருகின்ற பொழுது அவர்களுக்கென்று தனி முத்திரையை பதித்து கொள்கின்றார்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குறிப்பாக இப்போது ஊராட்சி மன்ற தலைவர் என்ற ஒரு பெரிய ஒரு நிலைக்கு, இடத்திற்கு அவர் இருக்கின்றார். எல்லா மக்களையும் அந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றார், நெருக்கமான உறவு வைத்திருக்கின்றார். எப்பொழுதும் சமூக சேவை, எப்பொழுதும் மக்கள்தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு,
அப்படிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை இயல்பிலேயே நமக்குத்தான் வருமே ஒழிய வேறொருவருக்கும் அதிகமாக வாய்ப்பு இல்லை. எதை எடுக்கலாம், எதை திருடலாம், எதை கொள்ளையடிக்கலாம், எதை நாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு போகலாம், இதுக்குத்தான் வருகின்றோம். அதிகாரம், இந்த அதிகாரத்திற்கு வருகின்றோம். பணம், செல்வம், இதை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். 5 வருடங்கள் ஒரு ஆள் ஒரு தலைவராக வந்துவிட்டார் என்று சொன்னால் அடுத்தது பாருங்கள், அவருடைய வாழ்வு எங்கேயோ கொடிகட்டி பறக்கும். இப்படியெல்லாம் இந்த அரசியலை பயன்படுத்தி கொள்கின்ற இந்த வேளையிலே கிறிஸ்துவர்கள் புதுநிலையினர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியதான் ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்கின்றார்கள். குறிப்பாக அரசியல் பணியின் இலக்கு மக்கள் நலனாகும். ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்ற இறைவார்த்தை இதனை என்பிக்கிறது. கிறிஸ்துவ அரசியலில் வேறுபாடுகளுக்கு இடமில்லை, எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற இயேசுவின் இறைவேண்டல் மீது கிறிஸ்துவ அரசியல் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அரசியல் கண்ணோட்டம் இன்றி நமது கிறிஸ்துவ கடமையை முழுமையாக நிறைவேற்ற இயலாது. அரசியல் விழிப்புணர்வு பெற்றவரின் பங்கேற்பு ஒருபோதும் நடுநிலையை கொள்ளாது. அது நீதியின் பக்கம்தான் இருக்க முடியும். மனித அமைப்புகள் எல்லாவித சமூக அரசியல் அடிமைத்தனங்களுக்கும் எதிராக ஊக்கமுடன் போராட வேண்டும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூறுவதை நினைவில் கொள்வோம். இன்றைய அரசியல் சூழலிலே வேற்றுமையில் ஒற்றுமையும் பன்முகத்தன்மையுமே இந்தியாவின் பலம். பல்வேறு மொழிகள், இனங்கள், சமயங்கள், கலாச்சாரங்கள் நிறைந்த மாநிலங்களின் கூட்டமைப்பாக ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம் நாடு திகழ்கிறது. ஆனால் இன்று வகுப்புவாதம், மத வெறி, சாதிய பாகுபாடு, வியாபார கல்வி, ஊழல், உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், லாப நோக்கு, ஊக வணிகம், சமனற்ற பொருளாதார வளர்ச்சி, விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வு, பெருமுதலாளிகளுக்கு பல லட்சம் கோடிகள் கடன்கள் தள்ளுபடி போன்ற அநீதிகள் தலைவிரித்து ஆடுகின்றன. சில நாடுகளில் அரசியல் ஆட்சி முறைகள் அதிகாரத்தை பொது நலனுக்கென பயன்படுத்தாமல் ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினருடைய அல்லது ஆட்சியாளர்களுடைய வசதிக்கெனவே திரித்து விடுகின்றன என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமக்கு எச்சரிக்கை விடுகிறது. மனித மாண்புக்கு எதிராக மத அடிப்படைவாதை கருத்தியல் இன்று இந்திய சமூகத்தில் வேரூன்றி விருட்சகமாக வளர்ந்து நிற்கிறது. அதனால் வெளிப்படையான சர்வாதிகாரம், தன்னாட்சி நிறுவனங்கள் அனைத்தையும் கைப்பற்றுதல், சொந்த மக்களையே நாடற்றவர்களாக ஆக்கும் கருப்பு சட்டங்கள், ஆட்சி அதிகாரத்திற்காக வெட்கமற்ற குதிரை பேரங்கள், அண்டை நாடுகளை எதிரிகளாக சித்தரிக்கும் பாசிச போக்கு போன்ற அரசியல் அத்துமீறல்கள் கூச்சமின்றி தொடர்கின்றன. கொடுமையிலும் கொடுமை, அதிகாரத்தில் இருப்பவர்கள் மத சார்பின்மை என்ற அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகப்பு வார்த்தையை நீக்கிவிட துடிக்கும் பேராபத்து தொடங்கி இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இத்தகைய சூழ்நிலையில் அரசியல் அதிகாரம் நீதியுடன் செயல்படுமாறு சட்டங்கள் பொது நலத்திற்கும் ஒழுக்க நெறிக்கும் ஒத்திருக்குமாறும் தங்கள் கருத்துக்களை கிறிஸ்துவர்கள் வலியுறுத்த வேண்டும். பல வகை சிறப்பு பயிற்சிகள் பொது நிலையினருக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. குறிப்பாக அநீதியான சமூக அமைப்புகளை உருமாற்ற பொது நிலையினருக்கு சமூக அரசியல் விழிப்புணர்வு அளித்தல் வேண்டும். குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் பங்கேற்றலும் பங்கேற்கச் செய்தலும் முக்கியமானவை. அவற்றை பற்றிய விழிப்புணர்வு வழங்குதல் தேவை. ஏழை எளிய மக்களுடைய உரிமைகளுக்காக ஈடுபடுதல் தேவையெனில் போராடுதல் அவசியம். ஒத்த கருத்துடைய அமைப்புகளுடன் கட்சிகளுடன் இணைந்து சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தல் தேவை. பெண் உரிமை, பெண்களை அதிகாரப்படுத்துதல், அவர்களின் பங்கேற்பை ஊக்குவித்தல் போன்றவை முக்கியமானவை. இளைஞர் நலன், உயர்கல்வி, வேலைவாய்ப்பு தகவல்கள், கலைகளையும் விளையாட்டையும் மேம்படுத்துதல், பாலியல் விழிப்புணர்வு அளித்தல், சுய தொழில் பற்றிய தகவல்கள் வழங்குதல் போன்றவற்றில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சாதி ஒழிப்பு, சமய நல்லிணக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனித உரிமை பாதுகாப்பு, நுகர்வோர் நலன், ஊழல் ஒழிப்பு போன்றவற்றை செயல்படுத்த மக்கள் இயக்கங்களை
உருவாக்க வேண்டும். அரசியல் பங்கேற்பு என்பது சவால் மிகுந்த பணியாகும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திடீர் புயலை எதிர்கொண்ட இயேசுவின் சீடர்களைப் போல நமது அரசியல் ஈடுபாட்டினால் ஏற்படும் நெருக்கடிகளால் நாம் நிலை குலைந்து போகாமல் கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீதியும் சமத்துவமும் நிறைந்த சமுதாயத்தை அமைதியாக போரிட வேண்டும். கிறிஸ்தவர்கள் இன்றைய அரசியலில் பங்கேற்பது மட்டுமல்லாமல் அதனை நெறிப்படுத்தி இம்மண்ணிலே இறையாட்சி சமூகங்களை அமைத்திட பாடுபட வேண்டும். இயேசுவும் அன்னையும் என்றும் நம்மோடு இருப்பதால் நம்பிக்கையோடு நமது கடமைகளை ஆற்றுவோம். இவன் மேதகு பேராயர் அந்தோனி பாப்புசாமி, தலைவர் தமிழ்நாடு பொதுநிலையினர் பணிக்குழு, அருள்பணி எஸ். லூர்துசாமி, செயலர் தமிழ்நாடு பொதுநிலையினர் பணிக்குழு. எனவே அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இன்னும் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே இந்த அரசியலிலே தூய்மையான நீதியான அரசியல் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்றும், இன்னும் நம்முடைய பிள்ளைகள் இதுபோன்ற போட்டித் தேர்வுகளிலே பங்கெடுத்து அரசு துறைகளிலே இன்னும் அதிகமாக வர வேண்டும். இவ்வாறு நீதியையும் இறை ஆட்சியையும் நிலைநாட்ட வேண்டும். அதற்கு சமூகமாக நாம் பாடுபட வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை மனதில் தங்கி இந்த திருப்பலியிலே நமக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.